ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ 2வது நாள் 48 நாள் விரதத்தோட 2வது நாள் இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். நீங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டீங்களான்னு சொல்லுங்கள். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ, அதுக்காக தான் இந்த வீடியோ. பூஜை பண்ணிட்டேன், காலையிலே பூஜை எல்லாம் முடிஞ்சு மணி 6:30 ஆகுது. பூஜை முருகருக்கு எப்படி 6 விளக்கு ஏற்றுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. முருகருக்கு 6 விளக்கு தான். நான் மேலே ஃபோட்டோ வச்சுருந்தேன், ஏன்னா எனக்கு பூ கிடைக்கல. 2 நாளுமே பூ சுத்தமாக கிடைக்கல. எப்போவுமே ஃபோட்டோ அந்த 6 நாள் மகாகந்த சஷ்டி வருதுல, ஸோ அன்னைக்கு வந்து ஃபோட்டோவும் சேர்த்து கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபோட்டோ வச்சுருந்தேன் அப்படின்னா இதுவுமே பாப்பா வந்து என்ன பண்ணிடுறான்னா எடுத்து கீழே போட்டுறா. ஸோ அதனால தான் விளையாட்டு பிள்ளையாக இருப்பாள். இப்போ ரொம்ப விளையாட்டு பிள்ளையாயிட்டா. ஏன்னா ஸ்கூல் போகிறதுலேருந்து கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் அதை எடுத்து கீழே போட்டுறான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மேலேயே வச்சுட்டு என்கிட்ட குட்டி முருகர் இருக்கார், சிலை இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். இந்த 6 விளக்கு அந்த முருகர் வச்சு அதை போட்டிருக்கேன். அந்த 6 நாள் மகாகந்த சஷ்டி வரும்ல, அந்த விரதத்தப்போ வந்து ஃபுல்லாக சேர்த்து வச்சு கீழே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். இடையில ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் எப்படி கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் நல்லபடியாக கண்டினியூ பண்ணுவேன். அம்மா வீட்டில் இருந்தாலும் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு எப்பயும் போல் விளக்கு போட்டுருவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்தபடி தான் தொடங்கியிருக்கேன். உங்களுக்கு பின்னாடி கூடி காமிக்கிறேன் எப்படின்னு. பின்னாடி கூடி இந்த முருகர் என்கிட்ட குட்டி முருகர் சிலை இருக்குது. ஸோ அதில் தான் அந்த 6 விளக்கு போட்டிருக்கேன். நிறைய பேர் இதிலே வந்து வெத்தலையை வச்சு போட முடியுமா, போடலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக வெற்றிலை தீபம் போடணும்னு நினைக்கிறீங்களே. ஸோ இந்த விரதத்திலே 48 நாளுமே சில பேர் வெற்றிலையை வச்சு போடுறாங்க. அதனால் தப்பு ஒன்றும் இல்லை, போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க. இப்படி தான் அப்படின்னா இல்லை, நம்ம மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, நம்ம எப்படி சாமி கும்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கும்பிடுங்க. சில குடும்பத்தில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேர் எதுவுமே தெரியாது, நாங்கள் அப்படிலாம் பண்ணதில்லை, ஃபஸ்ட்லேருந்து இப்போ தான் பண்ணுறோம், இப்போ தான் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேசமங்கை இருக்கரசி அம்மா வீடியோ பாருங்கள். ஸோ அவங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அழகாக சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டும் முன்னோடி. ஸோ அவங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்க தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நிறைய வீடியோஸ் பார்ப்போம், நிறைய இது பார்ப்போம். எல்லா வீடியோஸ்லேயும் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ, நம்மளால் எது பண்ண முடியுமோ, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு ஏற்றினாலும் முருகபெருமான் ஏற்றுக்குருவார். ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளுடைய வசதி தான் எல்லாமே, நம்மளுடைய மன விருப்பம் தான். அவரவங்க விருப்பத்தை பொறுத்து எப்படி நீங்கள் ஏற்றணுன்னாலும் ஏற்றிக்கோங்க. எப்படி வேணாலும் ஏற்றிக்கலாம், எப்படி வேணாலும் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் அப்படின்லாம் இல்லை. ஸோ அவரவங்களோட விருப்பம் தான். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக மன நிறைவோட முழு மனதோட இறைவன் மேலே இருக்கிற பக்தியோடு ஏற்றுனா விரதம் நல்லபடியாக முடியும். நிறைய பேர்னால பண்ண முடியாது, நிறைய பேர்னால பண்ண முடியும். வருத்தப்படாதீங்க. பண்ண முடியாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து தொடங்குங்க. நேற்று சில பேரால் தொடங்கியிருக்க முடியாது. பொதுவாகவே பெண்களுக்கு லேடிஸ்க்கு இயற்கை இருக்கும். ஸோ அது பண்ண முடியாது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கந்த சஷ்டி முடிஞ்சதுக்கப்புறம் 48 நாள் வருதுன்னா பரவாயில்ல, முருகப்பெருமான் ஏற்றுக்குருவாங்க. அதனால ஒரு தப்பும் கிடையாது, ஒரு குத்தமும் கிடையாது. நம்ம மனசுக்கு விருப்பம் தான். முருகர் வந்து இது செய்ய அது செய்யலாம் எந்த கடவுளுமே சொன்னது கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு செய்கிறோம். நல்லபடியாக அன்பாக மன நிறைவோட எதுவுமே விளக்கு ஏற்ற முடியலனாலும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்களா, அதுவே போதும். அதுவே முருகப்பெருமான் ஏற்றிக்கிடுவாங்க. தேங்க்யூ. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ அதுதான் இந்த லாங் வீடியோ ஓன் வாய்ஸ்லேயே பேசி போட்டுடலான்னு சொல்லி போட்டேன். தேங்க்யூ.